ஆனா பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 202 தொகுதிகள் வந்து தேசிய ஜனநாயக இறக்கி பிடிங்க எல்லாம். வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிறப்பு வாக்காளர் கடைசி நேரத்தில் 10,000 பெண்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்போ விசாரிச்ச வரைக்கும் அந்த நிதிஷ்குமார் பேரை கெடுத்துக்கல கடந்த ஆட்சி காலங்களில். அது ஒன்று. அவர் சொன்ன மாதிரி அமித் சகோதரர் ராகுல் சொன்ன மாதிரி 60 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றுறது, அது இந்த இப்போ எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்தம் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால பீகாரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை. 4 மாசம் தானே இருக்கு. தாக்கமா ஆக்கமான்னு பார்த்துருவோம், பொறுத்து பார்த்துருவோம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நாளைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா தமிழக இல்லை, நான் 17ஆம் தேதி பீகார் தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்றாரு 60-70 லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, இப்போ பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆனால் எனக்கு 13 கேள்விகளை கேட்குறீங்க. இந்த 13 இதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க. இப்போ என் அம்மா எங்கள் ஊரில் இருக்கா, எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டாரு. நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழ் வச்சுருக்கேன்ல, ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியது என்ன? இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன? போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க. எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா 1 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேட்டை தானே. இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு இது இல்லை, டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாம தான் இருந்தா இவ்வளவு நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூர்ல இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்ப 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்க அதனால நீங்க உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? 4 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்க போறாரு. இப்பதான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய பெரிய அறிஞனே சொல்றாங்க, தமிழ்நாட்டு முதல்வரே சொல்றாரு இந்த 13 பூர்த்தி செய்யறதுக்கு படிச்சவங்களாலே முடியாது. நான் இப்போ எங்க ஆத்தால அப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்கன்னா? இப்ப நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்ப வேற வீட்டில் இருக்கேன். இங்க நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றுவேன். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப என் வாக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.